79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதழ் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கவிதையோட நாம் வானொலியோட 10வது இணையவெளி பட்டிமன்றத்தில் தான் நம்ம எல்லோரும் இணைஞ்சிருக்கோம். இது 79வது சுதந்திர தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி தான். இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்க இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி அதுக்கான நேரம் ஒதுக்கி நம்ம பேச்சாளர்கள் அத்தனை பேருடைய திறமையும் வெளிக்கொண்டு வர்றதுக்காக இப்படி ஒரு அழகான இணையவெளி மேடையை அமைச்சு கொடுத்த நம்ம பாசமிகு இயக்குனர் திருமதி அம்பிகா தினேஷ் மேம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம KNFM இயக்குனர் மற்றும் நிறுவனர் ஆகிய திருமதி அம்பிகா தினேஷ் மேம் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்தலத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துகள். 79வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியான பட்டிமன்றத்தில் சரவடி அதிரடியாக பேச வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கு எனது வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். பட்டிமன்றத்தின் தலைப்பு நாகரிகம் வளர்ந்தாலும் மனநிலை வளர்ந்து விட்டதா வளரவில்லையா? இரு அணியின் விவாதங்களை கேட்டு சிந்தித்து திறம்பட செயலாற்றுவோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வளர்ந்துவிட்டது என்ற அணியிலிருந்து முதலாவதாக பேச வருவது எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர் நீலா சுபாஷ் அவர்கள். கடமைகள் பல திறமைகளாக களமிறங்க தடம் தேடும் கண்ணியமிக்க பெண்மணிகளுக்கு கருத்துக்களை சுதந்திரமாக கட்டுப்பாடுகள் தளர்ந்து பிறர் கவனிக்க பேச இடம் தரும் கவிதையுடன் நாம் வானொலிக்கும் கச்சிதமாக வழிநடத்தும் அம்பிகாமாவிற்கும் கணீர் பேச்சை கேட்டு கரவொலி எழுப்ப காத்திருக்கும் என் கலையழகு எதிரணி சகோதரிகளுக்கும் என்னுடன் கரண் கோத்திருக்கும் எண்ணணி சகோதரிகளுக்கும் கனிவான மாலை வணக்கத்தை கூறுவது காவேரி தாயின் கவிமகள் உங்கள் அன்பு சகோதரி நீலா சுபாஷ். நாகரிக யுகத்தில் மனநிலை மாறிவிட்டதா? மனநிலை மாறவில்லையா? மனநிலை மாறிவிட்டது என்றே என் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வந்துள்ளேன். 1970களில் பெரும்பாலும் பெண் கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் தற்போதோ பெண் கல்வி 100% தாண்டியுள்ளது. அதுபோல பெண் பிள்ளைகளை கல்விப்பால் தந்த சமூகம் இன்று மகாலட்சுமி வேண்டுமென மருத்துவர்கள் தூரம் அணிவகுத்து நிற்கின்றனர். ஜாதி மதம் பாகுபாடு ஒழிந்து அனைத்திடமும் சுமூக சூழ்நிலை உள்ளது. சமூகத்தில் அனைவருக்கும் கல்வி, அனைத்து சமூகத்திலும் வேலைவாய்ப்பு என்று எல்லா இடங்களும் சமத்துவம் வளர்ந்துவிட்டது. அதுபோல் இப்போ தக்க உதாரணமாக சொல்லணும்னா நம்ம நடுவரமாகவே எடுத்துக்கோங்க. எத்தனையோ இடங்களில் எண்ணற்ற சாதனைகள் செய்கிறாங்க. காரணம் அவங்க உறவுகள் இதுக்கு ஆதரவாக துணையாக இருக்கிறதுனால. அவங்க அடுத்தது மனநிலை மாறினதுனால தானேங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஊர்லேருந்து இணையும் என்ன நாகரிக வளர்ச்சியில் பேச வந்திருக்கோம். இருந்த இடத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது சொல்லணுன்னா ஆண்கள் உடுத்தும் ஆடைகளை பெண்கள் ஹேர் ஸ்டைலில் காதல் தோடு போகிறதையும் ஆண்கள் ஃபேஷனாக வச்சுருக்காங்க. அப்படின்னா அது மனநிலை மாறிவிட்டதுன்னு தானேங்க அர்த்தம். உணவை கஞ்சியாக இருந்தாலும் கட்டாயமாக நம்ம வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்றோன்னு நிலமை மாறி உடம்பு முடியலையா கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற நிலமை வந்துருச்சுல. பகலில் வேலைக்கு போகிற கணவனும் இந்த இரவில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு மாற்றி அவங்களுக்கு உண்டான வேலைகளை பகிர்ந்து செஞ்சுக்கிறாங்க. இந்த மாற்றம் மனநிலையில் மாற்றத்தினால தான் வந்திருக்கு. அதுபோல் இப்போ போன வாரம் என் பையனுக்காக ஸ்கூல் போயிருந்தேன்.
அவங்க மிஸ்ஸுகிட்ட போய் இவனை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, ஜானகி பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டு, எங்கள் வீட்டில் அவன் ஹோம்ஒர்க் பண்ணலைனாலும் எங்ககிட்ட அவன் சரியாக தான் இருக்கான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது மாணவருக்கும் ஒரு டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஜீவனாக போகணுங்கிறதுக்கு டீச்சர்ஸோட மனநிலை மாறிடுச்சு. அதை ஒத்துக்கிறீங்களா? அதுபோல் ஹெச்எம் நம்ம வந்து தலைமை ஆசிரியர்னால் அவ்வளோ பயந்து நடுங்கி நம்ம காலகட்டங்களில் நம்ம வந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தோம். ஒரு ஹெச்எம் கூப்பிட்றாங்கனாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும், உள்ளுக்குள்ளே உதறல் எடுத்துடும். ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக ஒரு ஹெச்எம்மை பார்க்குறதுக்கு போகிறாங்க, இப்போ சாதாரணமாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க எல்லாமே. இந்த மாற்றம் போதாதா அவங்களுக்கு? மனநிலை மாறி பசங்க கூட சுமூகமாக இருந்தால் தான் பசங்களை படிக்க வைக்க போகிறவங்க எண்ணம் வந்ததுனால தானங்க இது நடக்குது. அதுபோல் அந்த காலத்தில் நடந்து போய் தான் எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. இப்போது அதுபோல் நேராக வந்து மரியாதையாக சொன்னால் தான் விசேஷத்துக்கு போவோம்னா யார் வீட்டுக்கும் யாரும் போகவே முடியாது இந்த நவீன யுகத்தில். ஏதாவது இல்லத்துலேருந்தே பணி, இருக்கும் இடத்துலேயே உணவு, இல்லம் தேடி உணவு, இல்லம் தேடி மருத்துவம், இலக்கான விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டே தானே வேணும். ஏற்றுக்கிட்டதுனால தானே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது கைக்கு. இருக்கிற பேச்சு திறமை, கவித்திறமையை வந்து இதே அறைக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கணும்னு நினச்சா இவ்வுலகத்தில் நம்ம உங்களை யாருக்குமே தெரியாது. நம்மளோட மனசு மாறி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எழுத பேச ஆரம்பித்தாதான் நம்ம எங்கேயுமே தெரிய ஆரம்பிப்போம், நமக்கான அடையாளம் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பிற்கினே எதிரணி தலைவி கௌரிம்மா சகலகலாவல்லி எப்படி முடிஞ்சது? அவங்க திறமைகளை எல்லா துறையிலையும் வளர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பன்முகத்திறமை உள்ளது. இதை வந்து நான் இல்லை, என் அம்மாவுக்கு பொண்ணுக்கு அம்மாவாக தான் இருப்பேன், என் வீட்டுக்காரருக்கு மனைவியாக தான் இருப்பேன், அவங்க வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி யாருக்குமே அவங்கள தெரியாது இல்லையா? இது போன்ற மாற்றங்கள் நிறைய உள்ளது. எதுவுமே நிலையில்லா இவ்வுலகில் எல்லாமே மாறுகிறது. எப்போதும் மாற்றத்தை ஏற்று என்னுடன் உள்ளோரும் என்னோடு உயர வேண்டும் என்ற மனநிலை மாறினால்தான் எல்லோரும் சந்தோஷமாக வாழ முடியும். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறும் வாழ்வை மாற்றம் இல்லாமல் ஏற்போமே. மாறுபட்ட நிலையில் உயர்கின்றனர். அதனால் நாகரிகம் வளர்நிலை மனநிலை மாறிவிட்டது என்ற கருத்தினை உங்கள் முன் பதிவிட்டுவிட்டு என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இழந்த நொடிகளை என் பேச்சை கேட்க பொறுத்திருந்து காத்திருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடேங்கப்பா, என்ன ஒரு சரவெடி பேச்சு! பேச்சாளர் நீலா சுபாஷுக்கு பதிலடி கொடுக்க வருவது கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் கௌரிகலா அவர்கள். வளரவில்லை என்ற அணியிலிருந்து பேச வருகிறார், வாருங்கள். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திருமதி அம்பிகா தினேஷ் நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தையும், என் அன்பு சகோதரிகளுக்கு இந்த மாலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நாகரிகம் வளர்ந்தாலும் மனநிலை வளரவில்லை என்ற கருத்தை பேச வந்திருக்கிறேன். நாகரிகம் வளர்ந்து தானே இருக்குது, மனிதர்களும் மனிதமும் தான் தேர்ந்து போய்விட்டது. உறவுகளை ஒதுக்கி உயிரில்லா இயந்திரங்களை தான் இப்போ எல்லாம் அதிகமாகவும் பெருமையாகவும் பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளியோ இல்லை உறவுகளோ இவங்க சித்தப்பா, இவங்க மாமா, இவங்க அத்தை அப்படின்னு இப்போ எத்தனை பேருக்கு தெரியுது? எல்லாரும் ஃபோனு, கம்ப்யூட்ரு, படிப்பு அந்த வகையில் தான் போகிறாங்க. அப்படி இல்லையா புதுசாக வாங்கின பொருட்களை பற்றி பேசுகிறாங்க. இப்படி தான் மனநிலை வளர்ந்துருக்கு. மற்றபடி அன்போ பாசமோ எதையுமே வளரலை. சரி, நாகரிகன்ற பேரில் உடை வளர்ச்சியாக வந்திருக்கான்னு பார்த்தா உடை இருக்கிறதுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. அதுவும் நைட்டின்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க நைட்டில் போகிறதுக்கு. ஆனால் அது பகல் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. அதே கோயிலுக்கு போகிறாங்க, அதிலே கடைக்கு போகிறாங்க. இதில் எங்கேருந்துங்க நாகரிகம் வளருது? இருக்கிறது கான்ட்ராவியாக தானே போகுது. எவ்வளவோ அழகான ஆடையும் புடவையும் நம்ம சிலைகளில் பார்க்குறோம், எவ்வளவோ அழகழகாக இருக்குது. அவ்வளோ அழகான தமிழ் கலாச்சாரமாக தமிழ் உடைகளை விட்டுட்டு அசிங்கமாக தலைகணிக்கு உர போட்ட மாதிரி ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு, இதுவா நாகரிகம்? இதுவா கலாச்சாரம்? அதுக்கப்புறம் தனிமையில் இருக்கிற குழந்தைங்க, அந்த பசங்கக்கிட்ட யாருமே பேசுறதில்லை. அம்மா ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க, அப்பா ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க, பசங்க ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதில்லை, அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதில்ல.
அப்புறம் செல்லம் செல்லம்ன்ட்டு அது வேறு. ஏன்னா இப்போ நிறைய பசங்க யாரும் வச்சு இதில் எல்லோரும் ஆளுக்கு ஒன்று தான் பெற்றுக்கிறாங்க. அதனால் அதுங்களை ஒரு சொல்கிறதில்ல. இதுங்க என்ன பண்ணுதுங்க, ஸ்கூலுக்கு போகுதுங்க. ஸ்கூலுக்கு போனாங்க ஏதாவது ஒருத்தர் ஒரு சொல்லிட்டா போதும், உடனே வந்து தவறான முடிவுக்கு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஒருத்தர் கலந்து பேசாதது தான். மனநிலையை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது தான் காரணம். வீட்டில் யாரும் ஒருத்தர் அன்பாகவும் ஆசையாகவும் இருக்கிறதில்ல. எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போகிறதுனால பசங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுது. மனநிலை வளருதான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஏன்னா அப்போ கபடி விளையாட்டு, ஒரு பல்லாங்குழி விளையாடுறது, காத்தாடி விடுறது, இப்படின்ட்டு பசங்க ஒருத்தருக்கு க்ளோஸாகவும் சந்தோஷமாக. இப்போ எல்லாம் ஃபோனில் விளையாடாது, கேம் விளையாடுறது. இதிலே இருந்துட்டு தனக்கு யாரும் இல்லை தன் மேலே யாரும் அன்பு காட்டல அப்படின்னு இருக்குது. இல்லை ரொம்ப அன்பாக இருந்தாலும் வேறு ஏதாவது படிப்பில் தோல்வியானாலோ இல்லை காதலில் தோல்வியானாலும் உடனே தவறான முடிவு எடுக்குது. புது வீட்டில் போனாலும் ஐயோ நம்மளை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்க சாதாரணமாக கூட பேசியிருப்பாங்க, ஆனால் இல்லை நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு அதனால் வந்து தற்கொலை பண்ணிக்குது. இப்படி ஒரு மன வளர்ச்சியே இல்லாமல் மனம் குன்றிய நிலையிலே தான் இருக்கிறாங்க. இப்போ நாகரிகம்லாம் வளர்ந்துருக்கு, மாடலாலாம் இருக்கிறாங்க தான், ஆனால் மனம் தானே மெயின். மன வளர்ச்சி இல்லாமல் அப்புறம் நீ எவ்வளோ நாகரிகம் இருந்து என்ன பிரயோஜனம். இது அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் அதிகமாக இருக்குது. ஏன் தெரியுமா, அன்புன்றது தொலைஞ்சி போச்சு. நம்மளை பெற்றவங்களையும் காப்பாற்ற மாட்டேன்றாங்க, நமக்கு பிறந்தவங்களையும் காப்பாற்ற மாட்டேன்றாங்க. சுயநலம். தான் வாழணும், தான் அழகாக இருக்கணும், தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீடியோ காமிக்கணும், வியூஸ் வரணும், தான் புகழடையணும். இதை தவிர வேறு எதையை பற்றியுமே யோசிக்கிறதில்லை. அதனால தான் புருஷனுக்கு ஒத்து வந்தால் அந்த புருஷனை வச்சுக்கிறாங்க, ஒத்து வரல தூக்கி போட்டு 3 மாதத்துலேயே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது. அப்புறம் எங்கேருந்து அறிவு வளருது, மனநிலை வளருது? மனநிலை சுத்தமாக பாதிக்கப்பட்டு எல்லாமே அறப்பைத்தியங்களாக தான் அலையுது என்ன கேட்டால். தினம் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, பத்திரிகையில் பார்த்தாலும் சரி, அதிகம் வர்றது என்னன்னு கேட்டால் பாலியல் வன்கொடுமை. ஏன் இவ்வளோ அதிகரிச்சது? எப்படி மனசு, அக்கா தங்கச்சி, ஆண் பெண் வித்தியாசம் கூட இல்லாமல் சின்ன 8 வயசு பையன், 8 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணுங்க, ஏன் 3 மாதம் குழந்தை கூட விடுறதில்ல, வயசான கேள்வியும் விடுறதில்ல. எல்லாருமே இப்போ பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. ஏன் அப்படி என்ன மிருகத்தனம்? காரணம் மனநிலை வளரலன்னா கேவலமாக கீழ்த்தரமாக போயிட்டு இருக்குது. எப்படி தோணும் சொல்லுங்கள்? ஒரு தந்தை குழந்தைக்கு கூட கெடுக்குது. இப்படி எல்லாமே தவறாக நடக்குது. சொந்த அண்ணனுங்க கூட தங்கச்சிக்கிட்டு தப்பாக நடக்குது. இப்படி இருந்தால் யார் தான் இந்த உலகத்தில் நம்புறது? சொல்லுவாங்க அப்பா அம்மாவை தான் நம்ம. அந்த அப்பா அம்மா கூட கெட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்பா அம்மாவே அம்மாவே இன்னொரு புருஷனுக்காக தன்னோட குழந்தைங்களை கொள்கிறாங்க. இப்படி எல்லாமே தவறாக நடக்குது. மனநிலை வளர்ந்துருக்கா? இது பேர் மனநிலை வளர்ச்சியா, நாகரிக வளர்ச்சியா? இல்லை, சுத்தமாக மனிதாபமாக குறைஞ்சிடுச்சு, மனிதத்தன்மை புயஞ்சிடுச்சு. இது நாகரிகம் வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அது மூலயமா சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய நாகரிகமும், நம்மளோட பண்பாடும், தமிழருடைய கலாச்சாரமும். அழகாக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி, கோயிலில் போய் கும்பிட்டு பர்த்டேவை கொண்டாடின ஒரு காலம் போய் இப்போ எல்லாம் கேக் வெட்டி விளக்கு அணைச்சி வேறு மாதிரி கொண்டாடுறோம். சரி, இது நாகரிகம். இப்போது இன்னொரு கலாச்சாரம், மதுவை கொண்டு வராங்க. மதுவை கொண்டு வந்து குடிக்கிறது தப்பு இல்லை, இதில் ஆல்கஹால் கிடையாது, அது கிடையாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலாச்சாரத்தை போகுது. இப்போ பாருங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீங்களே பார்ப்பீங்க, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல மோர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் காபி கொடுத்துருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா வாங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவு இதே தமிழில் நடக்க தான் போகுது. ஏன்னா அந்தளவுக்கு கலாச்சாரம் மோசமாகிட்டே போகுது. மனநிலை எல்லோரும் ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக செய்யணுன்றதுல வெறி தான் இருக்கே தவிர அதில் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கக்கூடிய மனநிலையே இழந்துட்டாங்க. என்ன கேட்டால் சின்ன பசங்களில் குழந்தைங்களில் எல்லாருக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. எல்லாருமே ஓரளவு ஒரு போதையிலையும் மயக்கத்துலேயும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது பண போதையாக இருக்கலாம், புகழ் போதையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அதிலேருந்து வெளியில் வரணும். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் காப்பாற்றணும். மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்க எல்லாரும் மீண்டு வரணும். கௌரிகலா அவர்கள் அழுத்தமாக மிகவும் மென்மையாக அவர்களது பதிவை பதிவிட்டுள்ளார்.
அதை கேட்கும்போது உள்ளம் குமுறுது. பார்ப்போம், இவருக்கு பதிலடி கொடுக்க வளர்ந்து விட்டது என்ற அணையிலிருந்து பேச வருகிறார் செல்வி சர்மிளா செந்தில்குமார். வாருங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. எனக்கான தலைப்பு மனநிலை வளர்ந்து விட்டது. அதை பற்றி எனது வரிகளில் சில வரிகள். வாழ்க்கையே மனிதன் ஒரு சமவெளிகளில் தான் ஆரம்பிச்சிருக்கான். அங்கேருந்து குகைக்குள்ளே போனால் இன்னும் நல்லா வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குகையில் போய் வாழ தொடங்கினவன் ஏன் நம்ம தென்னை மட்டைகளில் வச்சு வீடு செய்யக்கூடாது, இந்த மாதிரி பனைமட்டை வச்சு வீடு செய்ய குடிசைக்கு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல அவனோட மைண்ட் செட் வளர்ந்துருக்கு. அங்கேருந்து இப்போது மாடி வீடு இந்த மாதிரி டிசைனாக நம்ம வீடு கட்டணும், அடுக்கு வீடு கட்டினா தான் நம்மளை எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு வளர்ந்துருக்கிறது தான் மனிதனோட மனநிலை தான். அது மட்டுமே இல்லாமல் ஏன்ஷியன் டைமில் பழங்குடியினர்களுக்கு திருமணம் செய்ததாகவோ இல்லை தாலி கட்டியதாகவோ எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆனால் இப்போது கல்யாணமே ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு நிகழ்ச்சியாக நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு காரணமே ஒரு மனிதர்களுடைய மனசு தான். இப்போது கல்யாணம் மாங்கல்யம் அது இல்லைன்னா திருமணத்திற்கான அடையாளமே இல்லாத மாதிரி மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதன் சாப்பாடுன்றது வேட்டையாடி வெறும் இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு வந்ததில் இறைச்சியை வேக வச்சு தான் சாப்பிடணும், விவசாயம்தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு அங்கேருந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதும் பழங்குடியினர் மக்கள் தான். அப்போ இது வரைக்குமே மனநிலை வளரதான் செஞ்சுருக்கு. சாவுலேயும் இதில் அவனை ஒரு மனிதர் அங்கே செத்துட்டானா அவனை விட்டு எப்படி தூரம் போகலாம், எப்படி அந்த இடத்த விட்டு மறு இடத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் அங்கே இருந்திருக்கு. ஆனால் செகண்டாக பெருங்கற்புதறிவுகள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மனிதர்கள் பெரிய ஒரு இப்படி தான் புதைக்கணும் அப்படின்றத கொண்டு இப்போது சாவே மனிதனுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடுற அளவுக்கு மனிதர்கள் வளர்த்து விட்டுருக்காங்க. அதே அளவுக்கு மனிதன் ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சி ஃபோனில் எப்படி வாழணும், இது வரைக்கும் டெக்னாலஜி ஃபோன் இல்லாத மனிதர்களே இல்லை. அதே மாதிரி டிவி எவ்வளவோ மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மனிதர்கள் வளர்த்து விட்டது தான். மனிதர்கள் எல்லாத்தையும் வளர்த்து விட்டுருக்காங்க. அதனால் மனநிலை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசி எனதோட உரையை முடித்துக் கொள்கிறேன். மனநிலை வளர்ந்து விட்டது என்ற செல்வி சர்மிளா செந்தில்குமாரோட அதிரடி சரவடி பேச்சுக்கு பதிலளிக்க வருகிறார் வளரவில்லை என்ற அணியிலிருந்து பேச்சாளர் கவிஞர் திருமதி கோமதி தேவா அவர்கள் பேச வருகிறார். வாருங்கள், கேட்கலாம். KNFM உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். மேடம் அம்பிகா தினேஷ் அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் நாகரீகம் வளர்ந்தாலும் மனநிலை வளர்ந்ததா வளரவில்லையா என்ற தலைப்பு. இதில் வளரவில்லை என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். நாகரிகம் வளர்ந்துச்சு, ஆனால் மனநிலை இன்னும் வளரவே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, நாகரிகம் வளர்ந்துருச்சு, ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டா போதுமா? இல்லை. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அது மட்டும் போதுமா? இல்லை. மதிப்பு, மரியாதை, அன்பு, எல்லார் மேலேயும் பாசம், உறவுகளோட அனுசரித்து போகிறது, இதெல்லாமும் இருக்கணும். நாகரிகம் வளர வளர இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. பக்கம் வீடுகளை கூட யாருன்னு கேட்குற அளவுக்கு தூர தொலைவாக இருக்கிறோம். நம்ம சின்ன வயசில் அம்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டாலும் அக்கம் பக்கம் இருக்கவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, நாமளும் அவங்கள பார்த்துப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இல்லவே இல்லை. அதன் பிறகு ஆசிரியருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதே இல்லை. இப்போ இருக்கிற பசங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க. அதனால் அங்கே ஸ்கூல் காலேஜ்லேயும் பாலியல் துன்புறுத்தல் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாதிய படுகொலை நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. காதல் ஜாதி பார்த்து வர்றதில்லை. இன்னமுமே அது சில இடங்களில் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க எவ்வளோதான் வளர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்க ஜாதி பார்க்குறாங்க. பொண்ணோ பையனோ வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மனசு வர்றதில்லை அவங்களுக்கு. அப்படியே ஒரே ஜாதியாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ். இப்போ பணம் தானே மதிப்பு, குணத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. பணம் தான் முக்கியம். பணத்தை வச்சு தான் எல்லாமே இங்கே மதிப்பீடு செய்கிறாங்க.
அதனால் பணம் தான் இருக்கணும். பணம் இருந்தால் ஓகே. அப்புறம் பொறாமை அதிகமாகிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, நாமளும் வாங்கணும். அந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. நமக்கு தேவைன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கணும், தேவையில்லைன்னா அதை வாங்க வேணாம். தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் குவிச்சிட்டு அதை யூஸ் பண்ணுறது கூட கிடையாது. வந்த புதுசில் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூலையில் தூக்கி போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி மனோபாவம் இப்போ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரோட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா கூட அதை நம்ம போஸ்ட் எடுத்து போடணும்னு நினைக்கிறோம் அவசரம். அதை போய் டக்குன்னு யாரும் காப்பாற்றணும்னு யாரும் முன் வர்றதே இல்லை. அப்படி நம்ம போனாலும் நம்ம ஃபேமிலி இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கேன், அது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்படின்னு நம்ம இதை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு நீ செஞ்சிட்ருக்க அப்படின்னு. நம்ம ஃப்ரீ டைமில் தான் செய்கிறோம், ஆனால் அதுக்கு அவங்க மனசு ஏற்றுக்கல. இது அவங்க மனம் வளராத நிலையை தான் இது காட்டுது. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பேச்சாளர் கோமதி தேவா அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வருகிறான் வளர்ந்து விட்டது என்ற அணியிலிருந்து செல்வி அகல்யா. அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நாகரிகம் வளர்ந்துட்டே இருக்குது, ஆனால் நம்ம மக்களுடைய மனநிலை வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பட்டிமன்றமாக பேசிகிட்ருக்கோம். உண்மைதான், இன்றைக்கி நாகரிகம் ரொம்பவே வளர்ந்துட்டே தான் போகுது. மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் அப்படின்னு ஏஐ கூட நண்பனாக வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சு. மக்களுடைய மனநிலையும் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிகம் வளர வளர மக்களுடைய மனநிலையும் வளர்ந்துட்டு தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடிலாம் எதெல்லாம் தவறு, குற்றம் அப்படின்னு வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு பார்க்கப்பட்டதோ அதெல்லாமே இப்போது எல்லோரும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே அவங்களுடைய மனநிலை வளர்ச்சியை தானே காட்டுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் பொண்ணுங்க வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போனாலே அந்த குடும்பத்துக்கே ஏதோ கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்னொன்று, யாராவது அதிக மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா அதை வெளியில் கூட சொல்ல முடியாது. உடனே அவங்கள பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இப்போது அப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தர் அதிக மன அழுத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் தேடி போகிறாங்க. இன்னொன்று, பொண்ணுங்க இப்போது வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மனநிலை வளர்ச்சி தானே. இன்னொன்று சொல்ல போகணுன்னா, நம்ம சமூகத்தில் முக்கியமான ஒரு மாற்றம், மனநிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்ல போனோம்னா, எல்ஜிபிடிக்யூ அந்த சமூகம் பற்றின புரிதல் மக்களுக்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் காலம் முன்னாடி பார்க்க போனோம் அப்படின்னா, அதை அதை பற்றி பேசுகிறதுக்கே தயங்கி அதை ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள உள்ள உணர்வுகளையும், அவங்களுடைய அன்பு, பாசம், அவங்களுக்குள்ளேயும் எல்லா உணர்வுகளும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவே பெரிய மனநிலை வளர்ச்சி தான். நிறைய உதவி மனப்பான்மை இருக்குது. நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்க்கும்போது நிறையவே இந்த நாகரிகம் வளர வளர அவங்களுடைய மனநிலையும் வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி தலைப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாகரிகம் வளர வளர மக்களுடைய மனநிலையும் வளர்ந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வைக்கிறேன். இதோட என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகள். கவிஞர் பேச்சாளர் செல்வி அகல்யாவுக்கு பதிலடி கொடுக்க வருகிறார் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் திருமதி உஷா தங்கவேல் அவர்கள். வாருங்கள், கேட்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாகரீகம் வளர்ந்தாலும் மனிதனின் மனநிலை வளர்ந்ததா வளரவில்லையா என்ற தலைப்பில் மனநிலை வளரவில்லை என்று பேச வந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்குறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி தான் ஒரு பெரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வைக்கிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அடுத்தது கம்யூனிட்டி கேட்குறாங்க. அங்கேயே உங்களுக்கு ஜாதி ஆரம்பிக்குது. ஜாதி சான்றிதழ் இல்லாமல் எந்த ஸ்கூல்லையுமே அட்மிஷன் நீங்கள் போட முடியாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்லேயே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்ம கவர்மெண்ட்டே ஜாதி பார்த்து தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது.
அப்படி ஜாதி மதம்லாம் பார்க்கலன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கல்வியே ஒரு சமத்துவமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்காலர்ஷிப்லேருந்து ஃப்ரீ சீட் கூட அந்த கம்யூனிட்டி பார்த்து தான் இன்னைக்கு கிடைக்கிது. இன்னும் வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து மனுஷங்களோட மனநிலையிலேருந்து வளராம தான் இருக்கு. இப்போ வந்து மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லதை வந்து பாராட்டணும், கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னேன். அதை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்குது சொல்லப்போனால். இந்த அவுட்டோர் கேம்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ஆஃப் பண்ணிடுச்சு இந்த மொபைல் கேம். இன்னொன்று, பிள்ளைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக்குது. நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விளையாண்ட விளையாட்டுகள்லாம் கண்ணாமூச்சி, ஓடி பிடித்தல், உயிர் கொடுத்தல், பல்லாங்குழி, சதுரங்கம், இது எல்லாமே வந்து நம்மளோட ஒரு மென்டாலிட்டியை வந்து வளர்க்குற மாதிரியான ஒரு விளையாட்டை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பல்லாங்குழி, இப்போது சதுரங்கம் விளையாடும் போதெல்லாம் நம்ம பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு பண்ணுற மாதிரியும், பல்லாங்குழியில் வந்து நம்ம ஒரு கணக்குகள் இது பண்ணுற மாதிரி, தாயம், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கணக்கியலோட நம்ம வாழ்வியலோட தொடர்புடைய விஷயங்களாக நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது நம்ம படிக்கும் போதெல்லாம் மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லொழுக்கம்னு சொல்லுவாங்க தமிழில், ஒரு பீரியட் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். கிளாஸு ப்ரேயர் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீரியடே இந்த மாரல் சயின்ஸ் தான், நல்லொழுக்கம் தான். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளும் அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு கதைகளாக இருக்கும். நல்ல நல்ல ஒரு புத்திமதி சொல்கிற ஒரு அறிவுரையான கதைகளாக இருக்கும். கதை வழியே நம்ம வந்து நேர்மறையாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களும் நேர்மையாக இருக்கணுங்கிற விஷயத்த அப்போ புகுத்துனுச்சு. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்வியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து பயம் இருந்தாலும், பிரம்பு கையில் ஆசிரியர் கையில் இருந்தது. பயம் இருந்தாலும் பயத்தோட ஆசிரியருக்கான மரியாதைகளை மாணவர்கள் கொடுத்தார்கள். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோருக்கும் பிள்ளைகள் வந்து மரியாதை கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்பு வந்து பிள்ளைங்க கையில் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. பயங்கிறது டீச்சர்ஸ்க்கு வந்துருச்சு. மரியாதைங்கிறது தொலைஞ்சு போயிடுச்சு. இன்னொன்று, உறவு முறைகள் சொல்ல போனீங்கன்னா, இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள இதுல இப்போ வந்து சாட் ஜிபிடி, நமக்கு ஏஐ எல்லாமே வந்து டிஜிட்டல் எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்தாலும், அப்போ இருக்கிற அந்த மரியாதை, அந்த பண்பு, உறவுகளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், அந்த பாண்டிங்லாம் இப்போ சுத்தமா இல்லாம போயிடுச்சு. பக்கத்து வீட்ல இருக்கவங்க பேர் கூட தெரியாதவங்க இருக்கிறவங்க தான் இப்போ அதிகமா இருக்காங்க. பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, அவங்க குடியிருக்கிற தெருவுல இல்லாத பேர் தெரியாதவங்க தான் இப்போ அதிகமா இருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைங்க வந்து பெற்றவங்கள மதிக்கிற மரியாதை, பெற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அவங்க கொடுக்குற ஒரு சின்ன வேலைகளை கூட செய்யாமல் மரியாதை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மொபைல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் வந்து அவங்க விளையாடுற கேம்கள், ரம்மி சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனை போடு, அவனை அடி, அவனை குத்து, அவனை கொல்லு, இப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தீவிரவாதம் மிக்க சொற்களை பயன்படுத்துவதை வந்து வழக்கமாக கொண்டுள்ள ஒரு விளையாட்டை தான் அவங்க விளையாடுறாங்க. இன்னொன்று, அவங்க எந்த வயசில் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி நம்மளை மீறி வந்து அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. எந்த வயசில் என்ன தெரியணுமோ அதை விட்டு தெரியாத விஷயங்களை தான் அவங்க தனி வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி கூடயே கைட் பண்ணவும் முடியாது. அது ஒரு விஷயம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ, டிஜிட்டல் இந்த வேர்ல்டில் வந்தாலுமே வரதட்சணை கொடுமைங்கிறது ஒழியவே இல்லை. அதை நீங்கள் நிறைய வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. நிறைய நடக்குது. எங்கேயோ 1 நடக்குது, 2 நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது கிடையாது. எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மனநிலை மாறுதான்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரிதன்யா டெத்தில் சொல்லப்போனால் அதில் வந்து ரிதன்யா மேலே தப்புன்னும் நம்மளால சொல்ல முடியாது, அந்த பெற்றவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மனநிலைகள் அங்கே மாறாதனால தான் அவளோட இறப்பு நடந்தது. ஒன்று வந்து ரிதன்யா வந்து போல்டாக இருந்திருக்கணும். எந்த ஒரு விஷயமும் எதில் எப்படி இருந்தாலும் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்திருக்கணும். கண்டிப்பாக வந்திருக்கிற மனநிலையில் வந்திருக்கலாம். இப்போ இருக்க காலகட்டம்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அது தைரியத்தை கொடுத்து அந்த மனநிலையை அவங்க வளர்த்துருக்கணும். இன்னொன்று, பெற்றவங்கள்ட்ட சொல்லியும் பெற்றவங்களும் கேட்கலங்கும் போது அது பெற்றவங்களுக்கும் அந்த மென்டாலிட்டி அவங்க வளர்க்குற முறையில் என்னை பொறுத்தளவு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அது வந்து
இது கிடையாது. எந்த பிள்ளைகளா இருந்தாலும் என்ன சொல்லணும்னா, அம்மா இருக்கோம், அம்மா அப்பா இருக்கிறோம், அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, அதனால எதுனாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற கால சுச்சுவேஷன்ல சூழ்நிலைகளை சொல்லி வளர்க்கறதுலேருந்து நம்ம மாறணும் கண்டிப்பா. இப்போ நம்ம இப்போ இருக்க காலகட்டத்து நம்ம பிள்ளைங்களுக்கு உனக்கு என்னைக்குமே நீங்க தான், என்னைக்குமே இந்த அம்மா அப்பாவோ, இந்த கூட பிறந்தவங்களோ, இந்த உறவுகளோ உனக்கு கூட எப்பயுமே துணை நிற்காது. உனக்கு நீ தான் துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா புரிய வைக்கணும். அடுத்தது வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து தற்கொலைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன சின்ன தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்த பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும் நம்ம. தோல்விகளை ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவத்துல வளர்க்கறதுனால தான் பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வளர்க்கும்போது ஏதாவது ஒரு பொருள் கேட்டா கேட்டதும் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்ததுனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஈஸியா போயிடுது. நம்ம அந்த காலத்துல வளர்க்கும்போது நம்ம ஒரு சைக்கிள் வாங்கணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. தீபாவளியோ பொங்கலோ வரணும், இல்லைன்னா இந்த வருஷம் செகண்ட் படிக்கிறீங்கன்னா நான் தேர்டு வரும்போது தான் இந்த எக்ஸாம்ல இந்த வருஷத்துல நீ பாஸ் பண்ணினா தான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படி சொல்லி வளர்த்த நம்ம தாத்தா பாட்டிகளாகும். அதுக்காக நம்ம காத்திருந்து அதுக்காகவே படிச்சு அந்த பொருள் நம்ம கைக்கு வரும்போது நம்மளுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லைங்க. இன்னொன்று நம்ம நம்ம வாழ்ந்த காலங்கள்ல அனுபவிச்ச நம்ம அந்த காலத்துல அனுபவிச்ச பள்ளி கல்லூரியில இருந்த பள்ளி கல்லூரியில நம்ம படிச்ச நட்புகளையும் சரி, இப்பயும் வந்து அந்த காலத்துல படிச்ச அந்த பண்பால தான் நம்ம வந்து இன்னமும் நட்பு தொடருது. இந்த நட்புக்குள்ள வந்து நம்ம வந்து எந்த ஒரு குறைகள் சொல்ல முடியாம தொடர்ந்துகிட்டு இருக்கறத நீங்க பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல மார்னிங் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, ஆஃப்டர்நூன் அவுட்டிங் போறாங்க, ஈவினிங் பார்த்தா பிரேக்கப் அப்படின்னு முடிஞ்சிருது. அது அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள லவ். அதனால வந்து இன்னொன்னு, இந்த ஜாதி மதம்லாம் மாறல. அந்த மனநிலை மாறாம போறதுனால தான் இன்னைக்கு ஆணவ படுகொலைன்னு சொல்ற இந்த கிரைம் எல்லாம் நடக்குது. அப்போ வந்து டீச்சர்ஸ் மேல ஸ்டூடெண்ட்ஸு மரியாதையோட இருந்ததுனால மட்டும்தான் கிரைமு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்கூல்ல நடந்தது கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, கிளாஸ் எல்லாம் ரொம்ப சின்ன கிளாஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க எல்லாருமே கஞ்சா, சிகரெட் இப்படிங்கிற மாரி நெறையா விஷயங்கள்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ அந்த பையன் வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல அப்படிங்கிற மாரி இருந்த பையன் இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயில்ல இருக்கிறாப்புல. கஞ்சா கடத்தல் கேஸ்ல. இந்த மாரி போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு அதாவது அப்போ வந்து உணவு தான் மருந்தா இருந்துச்சு. இப்போ வந்து மருந்தே உணவுங்கிற மாரியே ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்ல ஒருத்தர் 2 பேர் ஒரு ஏஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டிற்கு முன், சாப்பாட்டிற்கு பின் அப்படின்னு மருந்தே உணவா எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து அ உங்களுக்கு மனநிலை மாறுனுச்சு சொல்லப்போனா வந்து அப்போ வந்து ஒரு நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. குழந்தைகள் தான் செல்வம், சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் அதிகமா இருந்துச்சு. சுயநலங்கள் கிடையாது. அப்போ கூட்டு குடும்பங்களும் அதிகமா இருந்தது. மக்களோட பாண்டிங் அதிகமா இருந்துச்சு. இப்போ தனி குடித்தனம் தான் அதிகமா இருக்குது. சுயநலங்கள் மேலோங்கி இருக்குது. யாருக்கும் ஒரு பெத்தவங்களுக்கு பெத்தவங்க மேல பிள்ளைங்களுக்கு ஒரு பற்றோ, இல்ல ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இல்ல. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல பார்க்க போனீங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்ல போனாவே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு தான் அவங்களுக்கு மேரேஜே பண்ண ஒ சம்மதிக்கணும்னு சொல்லலாம் என்னைய கேட்டா. என்னன்னா, அதாவது வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்குள்ள, அவங்க நான் நெனச்ச மாரி இருக்கணும், நான் நெனச்ச மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுனால தான் அங்க ப்ராப்ளமே வருது. நீயா இரு, நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கான ஒரு இயல்பு நிலை சுதந்திரம், ஒரு ஸ்பேஸ் அது இருந்துட்டாவே அங்க பிரச்சனைகள் கிடையாது. ஆனா, இப்ப இருக்க காலகட்டத்துல பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா, 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்ல வாழ்ந்தாலும், அவங்க 2 பேருமே 2 தீவா தான் வாழ்றாங்க. அப்படி தீவா வாழ்றவங்களுக்கு ஒரு சிங்கிள் சைல்டா ஒரு பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தீவா போயிடுது மொபைல் வச்சுக்கிட்டு, கையில வச்சுக்கிட்டு. இப்படி தனித்தனி தீவா வாழ்ற உலகத்துல மனநிலை எப்படி வளர்ந்துருக்கும்னு நீங்க சொல்றீங்க? எந்த காலத்துலயும் இன்னும் மனநிலைகள் வளரவே இல்ல.
இன்னொன்று நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பேசுகிறோம், நம்ம வந்து இந்த டிஜிட்டல் இதில் இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இணைய வழியில் நம்ம பேசுகிறோம். அது ஏற்றுக்கப்பட வேண்டிய உண்மை தான் இல்லைன்னு சொன்னாலும், தனிப்பட்ட முறையில் தானே நம்ம வந்து மனநிலை ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வளர்ந்தா மட்டும் போதாது இல்லையா? ஒரு தனி மனுஷங்க வந்து என்றைக்குமே தனி மரம் தோப்பாகாத மாதிரி வந்து சமூகம் ஆகாது. அதாவது வீடு தாண்டி தெரு, தெரு தாண்டி ஊர், ஊர் தாண்டி நாடு இப்படி போனாதான் அது வந்து ஜெயிச்சதா அர்த்தம். அதனால சுதந்திரம் நம்ம பெற்றோம். இப்போ பெண் சுதந்திரம் ஃபெமினிசம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி நாகரீகம் வளர்ந்தாலும் மனுஷனோட மனநிலை இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இது வரைக்குமே மனநிலை மட்டும் மாறவே இல்லைங்க. அதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்ல போனா மூட நம்பிக்கை இன்னமும் வந்து பூனை குறுக்க போனால் சகுனம் பார்க்குறவங்களையும், யாராவது ஒரு மனுஷங்க வந்தாங்களோ, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும், அப்பா அவங்க எய்த்தாப்பில் வந்துட்டாங்களா, இனிமேல் நம்ம போன காரியம் நடந்த மாதிரி தான் திரும்பி வரவங்கள கண்கூடா இன்னைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே லேடிஸ் தான் இருப்போம். ஒரு பீரியட்ஸ் டைம்னா இன்னமும் நடந்துட்டுருக்கு. தலகாணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தனியாக ஒதுக்கி வச்சு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லி ஒதுக்கி வச்சு வாழ்கிற சமூகத்தில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கோம். கிராமத்துலேயும் நடக்குது, டவுன்லேயும் நடக்குது. அது வந்து எல்லோர் வீட்டிலும் நடக்கலைன்னு சொல்லலை, ஒரு சில வீட்டிலையும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த ஒரு சில வீடுங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமா தானே இருக்குது. அதனால என்னோட கருத்து, நாகரீகம் வளர்ந்தாலும் மனநிலை வளரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மிகவும் அருமை. இவருக்கு பதிலளிக்க வருகிறார் வளர்ந்து விட்டது என்ற அணியிலிருந்து மீண்டும் எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர் திருமதி நீலா சுபாஷ் அவர்கள். மீண்டும் எனது பேச்சை கேட்க வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. சுமூகமான நடக்கிற விஷயங்கள் நமக்கு எப்போதுமே தெரியறது இல்லைங்க. கவின் பற்றி சொல்கிறீங்க, ரிதன்யா பற்றி சொல்கிறீங்க, ஏங்க 1000ல் 1 2 அதுமாதிரி நடக்கும்போது அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. ஏதோ மூலையில் ஒன்று நடக்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதே சமயம் மனநிலை மாறினதுனால தான் மற்ற எல்லாருமே சுமூகமாக சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெளியில் தெரியறதே இல்லையே. அதாவது அப்போது 3-4 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க, இப்போ ஒரு குழந்தை போதும், பொருளாதார ரீதியாக அந்த ஒரு குழந்தைய நல்ல விதமாக வளர்த்தா போதுங்கிற மனநிலை இருந்ததுனால மட்டும்தான், மாறினதுனால தான் அந்த நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு. அதை ஒத்துக்கிறீங்க தானே? ட்ரெஸ்ஸு வீட்டில் உள்ளவங்க ஆதரிச்சிருந்ததுனால தானே அந்த பசங்க வெளியில் போட்டுட்டு வராங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க மனநிலை மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். அது ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? வீட்டில் உள்ளவங்க மனநிலை மாறினா அந்த பசங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியுமா? அதே மாதிரி என்னென்னு சகோதரி சொன்னது போல் பக்கத்து வீட்டில் பேசுகிறதில்ல, பக்கத்தில் வீட்டில் கொடுத்து வாங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுகிறதில்ல, கொடுக்குறதில்ல, வாங்குறதில்லன்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ வந்து எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசுனாங்க, திண்ணையில், தெருவாசப்படியில், எங்கே வேணாலும் உட்காந்து பேசுனாங்க. ஆனால் இப்போ அந்த நிலை மாறினுச்சுன்னா மனநிலை மாறினதுனால தானே அதெல்லாம் மாறிடுச்சு. அதே மாதிரி பசங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க, பசங்களை வெளியில் விளையாட விடுறதில்ல. அந்த நாளை அம்மாக்கள் பசங்களை நம்பி வெளியில் போனால் அவங்க நிறைய கற்றுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி அவங்கள வெளியில் விளையாட விட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ நான் என்னையும் எடுத்துக்கோங்க, நானும் ஒரு 2 பசங்களுக்கு அம்மாங்கிற இதில் சொல்லும் போது நான் வந்து வெளியில் போனால் கீழே விழுந்துருவாங்க, என் சண்டையாக வந்துடும், பிரச்சனை வந்துடும் பயந்து அந்த மனநிலை மாறினதுனால தானங்க வெளியில் விளையாடவே விட்றதில்ல. அதனால தானே பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். வீட்டுக்குள்ளே வச்சா அவங்களுக்கு எப்படி பொழுது போகும்? இதே மாதிரி தான் மொபைல் வச்சு தான் நோண்டிகிட்டு இருப்பாங்க, அதை தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிற நிலைமை வந்துருச்சு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால பிரிஞ்சு போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்கவுங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமாக அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினச்சி பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு காரணமும் அடங்கி ஒடுங்கி போகணும், பயந்து இருக்கணுங்கிற காலகட்டமும் மனநிலையும் மாறினதுனால தானே. மூட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்போது என்ன 3 நாள் வந்து தனியாக வச்சுருந்தாங்க, வெட்டு கொடுக்க மாட்டாங்க, தட்டு தனியாக வைப்பாங்க, தனியாக படுக்க சொன்னாங்க, இது எல்லாமே சொல்கிறீங்க. அதே நிலைமை தான் இன்றைக்கி கடைபிடிக்கிறீங்களா? நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? வெளியில் எதையும் தொடுறதில்ல, கிச்சன் போகிறதில்ல, உங்கள் வேலையை எதுவும் பார்த்துக்கிறது இல்லையா?
நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் உமனும் இருக்கீங்க இங்கே. அப்படி இருக்கும்போது எல்லா தடைகளையும் தாண்டி உங்களோட மாற்றிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி இந்தளவுக்கு போயிருக்கீங்கிறத ஒத்துக்கிட்டு மனநிலை மாறிவிட்டதுன்னு மறுபடியும் என் பேச்சை கேட்டிருந்த அனைத்து சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சரியான பதிலடி. இவருக்கு பதிலளிக்க வருகிறார் வளரவில்லை என்ற அணியிலிருந்து பேச்சாளர் செல்வி கௌசல்யா அவர்கள். வாருங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாகரிகம் வளர்ந்தாலும் மனநிலை வளரவில்லை என்னும் தலைப்பில் நான் விவாதிக்க வந்துள்ளேன். இன்று நம் நாட்டில் எல்லாம் வளர்ந்துருச்சு, ஆனால் இன்னும் மனிதர்களோட மனநிலை மட்டும் இன்னும் வளரவே இல்லை நடுவர்களே. வெளி உலகம் நாகரிகமாக இருந்துவிட்டு போகட்டும், உள்ளுலகமாக நாம் வளர்ந்தால்தான் அது உண்மையான முன்னேற்றம் நடுவர்களே. இன்றைய காலகட்டத்தில் என்னும் குரங்குகள் மனிதனைப் போல் எதையும் தீர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே மனிதன் அயலார் ஒரு வணக்கம் சொல்ல மறுக்கிறான் நடுவர்களே. ஒரு உண்மை சம்பவம் நடுவர்களே, உங்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உடல் முழுவதும் நடுக்கம், கூன் விழுந்து வளைந்த உடம்பினை உடைய ஒரு மூதாட்டி நின்று கொண்டிருந்தாள். அந்த மூதாட்டியின் எதிரே ஒரு கல்லூரி மாணவி அவரை பார்த்தும் பார்க்காத போல் சலிப்புடன் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் இறங்கும் இடம் வந்தும் கூட அந்த மூதாட்டியை சற்று அமருங்கள் என்று அவள் சொல்லவே இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைய சமூகத்தினரிடம் இரக்கம் என்னும் மனநிலை இல்லவே இல்லை நடுவர்களே. நாம் வீட்டுக்குள்ள ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கோம், ஆனால் பலரோட மனசில் அடிப்படை மரியாதை கூட இல்லை நடுவர்களே. நாகரிகம் வளர்ந்தாலும் மனிதர்களின் மனநிலை வளரவில்லை என்பது நம் சமூகத்தின் துரஷ்டமாக இருக்கிறது நடுவர்களே. மனநல வளர்ச்சி அப்படின்னா என்ன நடுவர்களே? மரியாதை, பொறுமை, கருணை, ஒற்றுமை, இதெல்லாம் தான் மனநிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நடுவர்களே. பியூட்டி பார்லர் போய் புற அழகை வளர்த்தோம், ஆனால் உள்ள அழகான மனநிலை என்னும் ஒளியை நாம் இன்னும் வளர்க்கவே இல்லை நடுவர்களே. இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்துச்சு. இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது எப்படி இருக்குது அப்படின்னா, கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அனைவரும் நல்ல சொற்கள் 1000 இருக்க இன்சொல் பேசுகிறார்கள். திருக்குறளே சொல்கிறது இனியவை இருக்க இன்னா சொல் பேசுகிறோம் என்று. இதுதான் நம் மனநிலையின் நிலை நடுவர்களே. உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி நடுவர்களே, நாம் யாரையாவது மதிக்கிறோமா? யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்கிறோமா? இந்த கேள்விக்கு ஆம் என்று நாம் பதிலளிக்க முடியாத அளவுக்கு நாம் மனநிலையை வளர்த்து கொள்ளணும் தான் அர்த்தம் நடுவர்களே. ஒரு நாட்டு வளர்ச்சி அதை சுற்றியுள்ள கட்டிடங்களில் மட்டும் இல்லை, அந்த நாட்டு மக்களின் மனத்தோட்டங்களில்தான் உள்ளது நடுவர்களே. வெளிநாட்டை போல இன்று நம் நாட்டில் சாலை, மெட்ரோ, மால் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் சாலையிட குப்பை போடுற பழக்கம் மட்டும் இன்னும் போகவே இல்லை நடுவர்களே. சமூக ஊடகம் வளர்ந்தாலும் சமூக உணர்வு இன்னும் வளரவே இல்லை நடுவர்களே. நாம் நாகரிக மனிதர்களாக மட்டுமல்ல, நல்ல மனநிலை கொண்ட மனிதர்களாக வளர வேண்டும் நடுவர்களே. நாகரிகம் ஒரு உருவம் போன்றது, மனநிலை ஒரு உயிர் போன்றது. உருவம் மட்டும் வளர்ந்தால் எந்த பயனும் இல்லை, உயிரும் வளர்ந்து விட்டு போகட்டும். ஒரு பக்கம் நாகரிகம் வளரட்டும், அதை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் மனநல வளர்ச்சியை நாமே தொடங்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இரு அணிகளும் அவர்களது கருத்தினை மிக அருமையாக எடுத்துரைத்தனர். இன்றைய தலைப்பு நாகரிகம் வளர்ந்தாலும் மனநிலை வளர்ந்து விட்டதா, வளரவில்லையா என்ற சிந்தனைக்குரிய சீரிய தலைப்பு. மனநிலை வளர்ந்து விட்டது என்ற தரப்பு பெண்களின் உரிமை, சமூக முன்னேற்றம், தாலி மாங்கல்யம் என்கிற நம்மளோட தமிழர் பண்பாட்டு கலாச்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்வைத்தனர். அது மட்டுமின்றி ஏஐ டெக்னாலஜி, இப்படி நிறைய நம்மளுக்கு மனிதனுக்கு சௌகரியமான நிறைய விஷயங்களால் நாகரிகமும் வளர்ந்து விட்டது, மனநிலையும் வளர்ந்து விட்டது என்ற கருத்துக்களை முன்வைத்தனர். வளரவில்லை என்ற தரப்பினர் பாலியல் வன்கொடுமை,
நிறைய சமூக சீர்கேடுகள் ஏஐ டெக்னாலஜி இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி வழியாக நாமளும் சீரழிகிறோம், கலாச்சாரம் சீரழிகிறது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக விவாதித்தனர். இவ்விரு அணிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்பு மனநிலை வளர்ந்து விட்டதா வளரவில்லையா? மனநிலை வளரவில்லை என்பதே மேலோங்கி உள்ளது. என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் ஒரு தனி மனிதனோட மனநிலை வளர்ந்தால் மட்டும்தான் சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது வரும். எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் நமது இல்லங்களிலிருந்து அந்த மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஒரு தனி மனித மாற்றம் மட்டுமே ஒரு குடும்பத்தோட மாற்றமாகும். குடும்பத்தின் மாற்றம் தெருவின் மாற்றமாகவும் ஊரின் மாற்றமாகவும் பின்பு நாட்டின் மாற்றமாகவும் மாறும். ஒரு சமுதாய மாற்றம் எவ்வளவு வளர்ச்சி பெற்றாலும் மாறாது. ஒரு தனி மனிதன் தனியாக ஒரு முடிவெடுத்து அதில் மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் உலகத்திலிருந்து மாறாது, நம்மிலிருந்து தான் மாற வேண்டும். நாகரிக வளர்ச்சியுடன் மனநிலையும் மாறினால் மட்டுமே ஒரு சமுதாயத்தை வளர்ச்சியாக நம்மால் காட்ட முடியும். நாமும் அதில் தொடர்ந்து பயணிக்க முடியும். எனது இறுதியான தீர்ப்பு, நாகரிகம் வளர்ந்தாலும் தனி மனித மனநிலை வளரவில்லை என்பதே. மாற்றங்கள் நம்மிலிருந்து தொடங்கட்டும், நம் இல்லங்களிலிருந்து தொடங்கட்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்து மாற்றத்தை உண்டாக்க இப்பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதழ் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.